நண்பர்களே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. உங்களுடன் கொஞ்சம் பேசணும்னு நினைத்து விட்டேன். பேசப் போகிறேன். அதாவது இந்த அதாவதுங்கிற வார்த்தை எனக்கு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா, சில சமயங்கள்ல வீடியோ போடும்போது வார்த்தைகள் சீராக இருக்கணும்னு மக்கள் நினைப்பார்கள். அந்த வீடியோவும் அழகாக இருக்கும். அந்த வகையில நான் எழுதி வைத்து பேசுவது இல்லை. அப்பப்ப என் மனதில் என்ன உதயமாகிறதோ அதை உங்களுடன் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். அப்படி உதயமாகும் போது மட்டும்தான் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கும் போது அதாவது என்று வந்து விடுகிறது. வேற ஒன்றும் இல்லை. குடும்பங்கள்லயும் இருக்கட்டும், பொதுநலமா இருக்கட்டும், மக்கள் வாழ்கிற இடங்களா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரிதான். ஒரு கோட்பாடுகள் இல்லை என்றால் அந்த வாழ்க்கைக்கும் அர்த்தம் இல்லை, அந்த இடத்துக்குமே அர்த்தம் இல்லாம போயிடுது. ஒரு இடம் ஒரு பேர் வாங்குது, புகழ் வாங்குது. அப்படி இருக்கும்போது யாரால ஆகுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும்போது, இதே மனிதர்கள் வாழ்த்த வரலாறு மூலமாகத்தான் அந்த இடத்தில் நம்ம பெயர் வாங்கிறது. அந்த பெயர் வாங்கும்போதுக்கு அவர்கள் என்னென்ன காரியங்கள், என்னென்ன செயல்கள் செஞ்சிருப்பார்கள். அப்போ மக்களுக்கு நல்லது நினைக்கிறதுக்காகத்தானே அது எல்லாமே செய்கிறார்கள். அப்படி இருக்கல நாம தனக்கான ஒன்றை நம்ம ஏற்படுத்தி கொண்டோம்னா அது சரியா வருமா? பொதுநலமா இருக்கட்டும், இல்ல அரசியலா இருக்கட்டும், சுயநலமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பிறருக்கு நன்மைகள் இருக்கும் பட்சத்தில் தான் அந்த செயல்கள் சீராக இருக்குது, வரலாறுக்கானது. அந்த இடங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கிறது. இறைவனாக இருந்தாலும் அதைத்தான் செய்கிறார். மனிதன் வாழ்க்கையில் எதையும் நினைத்து சாதித்து நம்ம நல்ல காரியமாக செய்யணும் என்றால் அதற்கு உண்மையாக இருக்க வேண்டும். வேறு ஒன்றுமில்லை. உண்மையாக இருந்தால் மட்டுமே உங்களுடைய தேடி வரும் நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல செயல்கள், நல்ல நல்ல அர்த்தம் கொண்ட வாழ்க்கைகள், இவை அனைத்தையுமே நம்ம தேடி வரும்போது தனக்கென்று பயன்படுத்திக் கொள்ளாமல் அடக்க ஒடுக்கமாக்க பிறருக்காக நாம செய்தோம் என்றால் அதில் வெற்றி கிடைக்கும். நாம வாழ்கின்ற இடத்தில் நம்மளுடைய வரலாறு படைக்கும். அந்த இடத்துக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்கும் என்று நான் சொல்லி உங்களுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.